பூண்டு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு 100 கிராம், வத்தல் 3, புளி குட்டி எலுமிச்சம்பழம் அளவு, கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. நான் இன்றைக்கி இந்த மலைப்பூண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மலைப்பூண்டு ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. பொதுவாக டாக்டர்ஸ் கூட இதை தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை தான் இன்றைக்கி உரித்து பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இந்த உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் லேசாக செவந்துட்டு வரும்போது அதை எடுத்துடலாம். அதே எண்ணெயிலே வத்தல் போட்டுக்கலாம். வத்தலையும் எடுத்துடலாம். இப்போ பூண்டு, நான் மழை பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது பூண்டு வதங்கிடுச்சு. பூண்டை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு, நல்லா க்ளீன் பண்ணி ஃபேன் காற்றுல காய வச்சு வச்சுருக்கேன். வெயிலில் வைக்கல. இது நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வதக்கணும். புளியையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. அப்படி வறுத்தா தான் அந்த பூண்டு வாசனையே கொஞ்சம் தெரியாமல், பூண்டு வாசனை பிடிக்காதவங்களுக்குமே இந்த சட்னி பிடிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஃபஸ்ட்டு இப்போ வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பை லைட்டாக அரைச்சிக்கணும். லைட்டாக அரைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வத்தல் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். உப்பும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அரைச்சிட்டேன். நல்லா ஸ்பூனை வச்சு கிளறி விட்டே அரைச்சிட்டேன். அப்புறம் எண்ணெய் இப்போ கொஞ்சமாக விட்டால் போதும். வதங்குறதுக்குலாம் கொஞ்சம் நிறைய விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அப்படி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரும். ஏற்கனவே நிறைய எண்ணெயில் வதக்கியிருக்கோம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் வச்சு இருக்கட்டும். இது வெளியில் வச்சோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பூன் வச்சு தானே எல்லாமே அரைக்கும் போது கூட ஸ்பூன் வச்சு தான் கிளறி விட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 1 வீக்கு கூட நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைடில் ஊறுகாய்க்கு பதில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் அரைக்கும்போது அரைச்சிட்டு வந்தோடனே கொஞ்சம் க்ரீனிஷாக பச்சை கலரில் இருந்தது. இப்போ எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்குது. கருவேப்பிலை போட்டதும் தெரியல. சாப்பிடும்போது பூண்டு வாசனையும் வராது. நல்லா டேஸ்டான வெள்ளைப்பூடு சட்னி ரெடி ஆயிடுச்சு.